ஓம் நமோ உச்சிஷ்டநாதாய நம. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, இதை வந்து நவநீதம் பிரிக்கணும். சரியா? நான் அந்த நவநீத சத்து வந்து பிரிக்கிற முறை எப்படி பிரிக்கலான்றது பார்க்கலாம். இப்போது இது வந்து நவநீதம் வந்து ஒரு பங்கு, அரிசி 2 பங்கு. அந்த அரிசியை வந்து அந்த நம்ம சாப்பாடு வந்து செய்கிறோம் இல்லையா, அதே மாதிரி வந்து செய்யணும். நவநீதமும் அதுலேயும் வந்து போட்டு நல்ல பொங்கல் மாதிரி வந்து நல்லா கொஞ்சம் கட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியெல்லாம் ஆகக்கூடாது. போட்டு நல்லா வந்து கொலையாக நம்ம வேக வச்சுக்கணும். வேகமும் அதை லேசாக வந்து ஆற விட்டு உங்கள் சூடு கை தங்குற அளவுக்கு உங்கள் சூடு பார்த்துக்கோங்க. அதை வந்து கழுவத்தில் போட்டு இந்த சாப்பாடு வந்து உடச்சிருக்கீங்க இல்லையா, சாப்பாடு எந்த மாதிரி வந்து உடைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் சாப்பாடு வந்து இதை வந்து செய்யணும். சரியா? இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு வெங்காரமும் வந்து சேர்த்துக்கிட்டு நீங்கள் இதை வந்து அரைச்சி இந்த மாதிரி சின்னதாக உருண்டையாக கட்டி காய வச்சிங்கன்னா 3 நாள் தேவையில்லை. அரைச்சி காய போட்டிங்கனால இந்த உருண்டையெல்லாம் நல்லா கலகலன்னு பாருங்கள். பார்த்தீங்களா? நல்லா இந்த மாதிரி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்டவ்வில் வச்சு இதை வந்து உருக்க போகிறேன். பார்க்கலாம். இப்போது வெங்காரம் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டாச்சா? அடுத்து நவநீதம் போடுவோம். இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது வெங்காயம் சேர்த்து உருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து உருகும். அதனால் இப்போ வந்து நவநீதம் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் அப்படியே போட்டுக்கலாம். இப்போ நவநீதம் இது வந்து கொஞ்சமாக எடுத்து கூட வந்து நீங்கள் தனியாக வந்து செஞ்சுக்கலாம். ஆனால் அது ரொம்ப லேட்டாகும், உருகும். ஆனால் ரொம்ப லேட்டாகும். அதுக்கு வந்து வெங்காயத்தை சேர்த்து நீங்கள் உருக்கும்போது நல்லாவே உருகும். லேட்டானாலும் நல்லா உருகும். சத்து நல்லா பிரித்து கொடுக்கும் உங்களுக்கு. அரைக்கும் போதே வந்து நீங்கள் இதை சேர்த்துக்கிட்டு அரைச்சிங்கன்னா சீக்கிரமாக அந்த ஈரப்பதம் வந்து சாப்பாட்டில் வந்து ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, அந்த ஈரப்பதம் டக்குன்னு வந்து இழுக்கும். அரைக்கும் போதே உங்களுக்கு தெரியும், ஒரு லப்பர் மாதிரி வந்து வந்துடும். அப்படியே அழகாக உருண்டை கட்டலாம், அந்த அளவுக்கு இருக்கும். சீக்கிரமாகவே காஞ்சிடும். இதெல்லாம் வந்து ரொம்ப லேட்டெல்லாம் ஆகாது, நல்லா காஞ்சிடும். பார்த்தீங்களா? இது இப்போ நான் இது போட்டிருக்கிறது வந்து 1 கிளாஸ் அரிசியும் 1/2 கிளாஸு நவநீதமும், அவ்வளோதான். அதுக்கே வந்து எனக்கு இவ்வளோ உருண்டைங்க வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? இந்த மூசையில் போட்டு வச்சு அடுப்பில் வச்சிட வேண்டியதான். நல்லா தீ வச்சு நல்லாவே வந்து உருக்கலாம். சரியா? நெருப்பு நல்லா எரிய விடுங்க. நல்லா ஹீட் ஆகட்டும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, முதல்ல வந்து மூசையை விட்டு நல்லா சிகப்பாக வந்து பழக்க விட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒன்றா ஒரு கட்டியாக வந்து நீங்கள் நவநீதத்தை வந்து கொஞ்சமாக போட்டுகிட்டே வந்து நீங்கள் உருக்குனீங்கனாலும் நல்லா உருகாத செய்யும். அப்படி இல்லைன்னா இதில் நெருப்பு பத்தலை உருகலை அப்படின்னா மூசையில் வச்சு நல்லா உருக்கிக்கலாம் கொஞ்சமாக. அப்போ வந்து நல்லாவே உருகும். எப்படின்றது பார்க்கலாம்.